பார்க்க முடியாது. பட் நான் அதுல ஷேர் பண்ணிடுறேன். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ங்கிறது வந்து டைரக்ட்டா சொல்லாம, வேற ஒரு இடத்துல இருந்து போயிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது தான் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் ஹெச்எல் பேர் அக்குமுலேட்டர்ல வந்து பிசில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ பார்க்கலாம். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் வந்து ஆப்பரண்ட் இஸ் கிவன் இன் இன்டைரக்ட்லி. ஆப்பரண்ட் கிவன் இன்டைரக்ட்லி. ஆப்பரண்ட்ட நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தாங்க அந்த அட்ரஸிங் மோட்ஸ் வந்து ஆ நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஆப்பரண்ட் கிவன் இன்டைரக்ட்லி தட் இஸ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் வந்து ஸ்பெசிஃபைட் பை த ரிஜிஸ்டர் பேர். இதுல வந்து அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் ஸ்பெசிஃபைட் பை ரிஜிஸ்டர் பேர். ரிஜிஸ்டர் பேர்ல வந்து அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பேர்ல வந்து ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ம் நம்ம சொல்லலாம். The content of the registered pair is used to apparent address. apparent addressக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன டேட்டா குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர், அக்குமுலேட்டர், எக்ஸ், பி. இது வந்து எக்ஸ்ங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பேர் அப்படிங்கிறத மீன் பண்றது. அ இப்போ கன்டென்ட் ஆஃப் த அக்குமுலேட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் த மெமரி லொகேஷன் பாயிண்டட் பை த பிசி ரெஜிஸ்டர். இப்ப என்ன ஒண்ணுன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, அக்குமுலேட்டர்ல 8 பிட் டேட்டாவ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? அக்குமுலேட்டர்ல 8 பிட் டேட்டாவ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆனா பிசிங்கிறது பேர். சரிங்களா? இந்த இடத்துல பேர்ன்னு சொல்லியிருக்கிறதுனால, இது வந்து பிசி அப்படின்னு அர்த்தம். அந்த பிளாக் கலர்ல ஏன் போடுறேன்னா, இது வந்து நாட் இன்க்ளூடட். அந்த அந்த நிமோனிக்ஸ்ல இன்க்ளூட் ஆகாத ஒண்ணு. இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கிறது நிமோனிக்ஸ்ல இன்க்ளூட் ஆகாத ஒண்ணு. இப்போ இத நான் அழிச்சிடுறேன். ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது தப்பு பண்ணிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுல வந்து என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? இப்ப பிஃபோர் எக்ஸிகியூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த புரோகிராம்ல வந்து பிஃபோர் எக்ஸிகியூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, பியினுடைய வேல்யூ, சியினுடைய வேல்யூ. பிசில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10, 25 அப்படின்னு டேட்டா இருக்கு. சரிங்களா? இது வந்து டேட்டா ஆக்சுவலி. சாரி டேட்டா இல்ல அட்ரஸ். பிசில டேட்டாவினுடைய டேட்டா இருக்கிற இடத்துடைய அட்ரஸ் இருக்கு இங்க. ஆக்சுவலி. சரிங்களா? அட்ரஸ் இருக்கு. இப்ப அந்த அட்ரஸ் என்ன அட்ரஸா இருக்கும்? இப்படி இருக்கு. இது 10, 25 அட்ரஸ். இது 10, 26 அட்ரஸ். 10, 25ல உங்கள்ட்ட ஒரு வந்து சிஎஃப் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ல வந்து எஃப் வரைக்கும் போலாம். சரிங்களா? 10 வந்து ஏன்னு சொல்லுவோம். 11 பின்னு சொல்லுவோம். 12 சின்னு சொல்லுவோம். 13 டின்னு சொல்லுவோம். 14 ஈன்னு சொல்லுவோம். 15 எஃப்ன்னு சொல்லுவோம். ஸோ, அப்ப இந்த இது நம்ம சொல்றோம். இப்போ எஃப்சி அப்படின்னு ஒரு இது இருக்கு. சரிங்களா? The content of the accumulator is stored in the memory locations. நம்ம ஃபர்ஸ்ட்டு அக்குமுலேட்டர்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட என்னன்னா, எந்த மெமரி லொகேஷன்ஸ் இந்த பிசிங்கிற ரிஜிஸ்டர் பேர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெமரி லொகேஷன்ல கொண்டு போய் வைக்கிறோம். அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் எங்க போகுது? பிசியில கொண்டு போய் அட்ரஸ ஃபார்ம் பண்ணி அந்த அட்ரஸ்ல வச்சு, அந்த அட்ரஸ்லேருந்து எடுத்துட்டு போயிட்டு அட்ரஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அதுதான். இப்ப ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்து விடுற மாதிரி. இன்டைரக்ட்டா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்லங்க. நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு குடுக்கணும். அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, வரதுக்கு லேட் ஆகுது. ஸோ நமக்கு வீட்டுக்கு போணும் சீக்கிரம். நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது நாம, இது ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்டோர்.
இது ஒரு ஸ்டோரு. இப்ப நாம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட குடுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நேரா குடுத்தா டைரக்ட் அட்ரஸிங் மோட். இப்டி நேரா குடுத்தா டைரக்ட். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நேரா குடுக்க முடியாம, ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ல குடுத்துட்டு, ஃப்ரெண்ட் வந்து ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கிட்டாருன்னா, இது வந்து இன்டைரக்ட். அவ்வளோதாங்க. டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்க்கும், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இதே விஷயத்த டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ல இதுக்கு வந்து ஸ்டோர், எக்ஸெல் பேர் என்ன சொல்லுவோம்? 6000 சாரி இந்த இடத்துல வந்து 1025 அப்படி வச்சுக்கலாம். 1025 இப்படி குடுத்திருந்தா, இந்த இன்ஃபர்மேஷன் டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். அதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன சொல்றோம்? ஸ்டோர் எக்ஸ் பின்னு சொல்றோம். அதுதான் இன்டைரக்ட். இங்க ஸ்டோருக்கு பேரு தான் பி. ஸ்டோர் தான் பிசி. சரிங்களா? பிசி ரெசிஸ்டர் இங்க தான் இருக்கு. இந்த மாதிரி குடுக்கறதுக்கு பேரு இது. ஸோ இது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ல ஒரு விஷயம். அதே மாதிரி மெமரி எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ, அது எல்லாமுமே இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூவ் எம், ஏ அப்படிங்கிற ஒரு அட்ரஸிங் மோட்ஸ். மூவ் எம், ஏ. இங்க மூவ் பி, ஏ, சி, பி, சி இந்த மாதிரி அட்ரஸ் மற்றும் ரெஜிஸ்டர் மட்டும் இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இது வந்து அ டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஆனா, இந்த மாதிரி எம், ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது வந்து என்னது? இதே மூவ் சாரி எம்ஓவி ஏ, பின்னு இருந்தா, இது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ்ன்னு நம்ம படிச்சோம். இது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. இது இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்னா, மெமரினா ஹெச்எல் பேர். சரிங்களா? ஆக்சுவலி மெமரினாவே என்ன அர்த்தம்னா, இது இண்டிகேட் ஹெச்எல் பேர குறிக்குது. அதாவது ஹெச் ரெஜிஸ்டர்லயும், எல் ரெஜிஸ்டர்லயும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிது. அ இந்த இந்த ஹெச்எல் பேர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அது அப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்குமுலேட்டர்ல 19ன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மெமரி லொகேஷன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல் அப்படிங்கிற மெமரி லொகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். மெமரி லொகேஷனுடைய வேல்யூ மெமரி லொகேஷன்ஸ் எப்படி சொல்றோம்னா 8085 8085 மெமரி லொகேஷன்ஸ் இப்படி இருக்கும். இதுல 8085 இந்த இடத்துல இருக்கு. 8085ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்னா, இந்த 19 அங்க இருக்கும். சரிங்களா? அப்ப அக்குமுலேட்டர்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மெமரியில நம்ம இது பண்ணி, மெமரியில அட்ரஸா அத ஸ்டோர் பண்ணி, அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு அங்கேருந்து எடுத்துக்கிறது. மெமரியில அட்ரஸ மட்டும் ஸ்டோர் பண்றாங்க. ஆனா டேட்டாவ அந்த அட்ரஸ்ல போய் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். இதுல வந்து இன்னும் என்னென்னலாம் எம் அப்படிங்கிறதும் இந்த இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ல தான் இருக்கு. டிக்ரிமென்ட், டிசிஆர்எம் இதுவும் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். எல்டிஏஎக்ஸ், லோட், அக்குமுலேட்டட் பேர் இதுவும் அந்த இதுல தான் இருக்கு. ஸ்டோர், பேர், ஹெச்எல் சரிங்களா? ஹச்ன்னு வரும். ஹச்ன்னு வந்தா ஹெச்எல் பேர். ஸோ இது எல்லாமுமே வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ல வரக்கூடியது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸ். இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் நம்ம மாத்திக்கலாம் அடிக்கடி. திஸ் இஸ் ஃப்ளெக்சிபிள். இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆ ஆர் காம்ப்ளக்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் காம்ப்ளக்ஸ். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்ப இதுதாங்க இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து போறோம். அடுத்து வந்து இம்ப்ளிசிட், ஆர்
இம்ப்ளைடு ஆர் இன்ஹெரண்ட் ஆர் அப்சல்யூட். இப்படி எந்த எத்தனை விதத்துல நம்ம இதை சொல்லலாம். அப்சல்யூட் அட்ரஸிங், இத்தனை அட்ரஸிங் மோட்ஸ், இது எல்லாமே ஒண்ணுதான் மீனிங். இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட், இம்ப்ளைட் அட்ரஸிங் மோட், இன்ஹெரண்ட் அட்ரஸிங் மோட், அப்சல்யூட் அட்ரஸிங் மோட், எது சொன்னாலும் சேம் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஆப்பரண்ட் இருக்கும், அதுதான் இது. இன்ஸ்ட்ரக்ஷன் itself as ஆப்பரண்ட். இன்ஸ்ட்ரக்ஷன் itself as ஆப்பரண்ட் அப்படின்னா தான் அந்த அட்ரஸிங் மோட்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட்ஸ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஆப்பரண்ட் அப்படின்னா நோ ஆப்பரண்ட். இன்னும் சொல்ல போனா இது வந்து டெஸ்டினேஷன்ஸ், அதாவது என்னதுன்னா டேட்டா இஸ் ஸ்பெசிஃபைடு ஆப்கோட் இட் செல்ஃப். இல்ல சாப்பாடு மட்டும் கொஞ்சம் தான் வாங்கிட்டு போலான்னு வெள்ள சாப்பாடு. ஆப்கோட் இட் செல்ஃப், சரிங்களா. The addressing modes of all operations is performed on the content of the accumulator தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா காம்ப்ளிமெண்ட் த அக்குமுலேட்டர்னு அர்த்தம். அக்குமுலேட்டர்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. காம்ப்ளிமெண்ட் த அக்குமுலேட்டர். காம்ப்ளிமெண்ட் த அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏல வந்து என்னதுன்னா 00111001 இருக்குன்னா இந்த சிஎம்ஏ ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்னா 11000110 இப்படி மாறிடும். இது வந்து காம்ப்ளிமெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ். இந்த மாதிரி ரொட்டேட், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொட்டேட் அக்குமுலேட்டர் ரைட், ரொட்டேட் அக்குமுலேட்டர் லெஃப்ட், இப்படிலாம் நம்ம வந்து ரொட்டேட் அக்குமுலேட்டர் ரைட், ரொட்டேட் அக்குமுலேட்டர் லெஃப்ட், ஸ்டோர் சி, இல்லைன்னா செட் கேரின்னு சொல்லுவாங்க. எஸ்டிசினா செட் கேரி ஃபிளாக் அப்படின்னு அர்த்தம். ஆர்எல்சி, ஆர்எல்சினா ரொட்டேட் லெஃப்ட் கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ரொட்டேட் அக்குமுலேட்டர் கண்டென்ட் டு லெஃப்ட். இப்போ அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா 0 1 1 0 1 1 0 0ன்னு இருக்குன்னா நான் என்ன பண்றேன்னா ரைட்ல வந்து சாரி இங்க வந்து என்னது லெஃப்ட்னு கொடுத்துருக்கேனா, சாரி ரைட் இல்லையா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆர் தான், ரேர். அப்ப என்ன ஆகுதுன்னா இது இங்க போயிடும். இந்த இடத்துல இது இருக்க வேண்டிய இடத்துல 0 வந்துரும். இந்த 1 இங்க வந்துரும். இந்த 1 இங்க வந்துரும். இந்த 0 இங்க வந்துரும். இந்த 1 இங்க வரும். இந்த 1 இங்க வரும். இந்த 0 இங்க வரும். இங்க வந்து இப்ப இங்க வெளியில வந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்க வந்துரும். இது 0. அப்போ இந்த ரிசல்ட் எப்படி இருக்கு? இப்படி மாறிடும். சரிங்களா? ரொட்டேட் இந்த ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது இப்படி மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பண்றதெல்லாம் இம்ப்ளிசிட். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே வந்து என்னதுன்னா, ஆ ஆப்பரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி நிமோனிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சிஎம்ஏ, ரேரு, ஆர்எல்சி இது எல்லாத்துலயுமே நிமோனிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளேயே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரண்ட் இருக்கு. நோ ஆப்பரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இட்செல்ஃப் ஆஸ் ஆப்பரண்ட் அப்படின்னா, அத வந்து இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுதாங்க அட்ரஸிங் மோட்ஸ். 5 அட்ரஸிங் மோட்ஸையும் வந்து டீடைல்டா சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்லிட்டேன். அட்ரஸிங் மோட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன பத்தி டீட்டெயில் சொல்லணும். அது நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணிடுறேன். நீங்க அத படிச்சு பாருங்க. புரிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா வந்து ஒவ்வொன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னாலும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது வந்து இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அது அவ்ளோ இருக்கு அதுல. அந்த அளவுக்கு நம்ம போவாங்களா என்னன்னு தெரியல. நான் இதுவரைக்கும் சொல்லிக் குடுத்த இதுலேருந்து தான் கேள்விகள் கேட்கறாங்க. இதுவரைக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு பெருசா போனதில்ல. ம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துர்றேன்.
ம். அதான் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இது அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இதெல்லாம் எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் இந்த ரேரு, ரொட்டேட் அது எல்லாமே ஸ்பெஷலா பார்க்கலாம். அ லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் இது எல்லாம் பார்த்து முடிச்சோனாவே இது முடிஞ்சிடுதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மெமரி பத்தி ஒரு ஒரு கிளாஸ். சரிங்களா? மெமரி பத்தி ஒரு கிளாஸு. அ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீட்டெயிலாவே ஓரளவுக்கு படிக்குவோம். ஏன்னா டைம் இருக்கு நமக்கு. அதனால கொஞ்சம் டீட்டெயிலாவே படிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாரி மெஷின் சைக்கிள்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன? இதெல்லாம் படிக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி கேளுங்க. பதில் சொல்றேன். இல்லன்னா இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ டூ ஆல். இதனோட லிங்க் வந்து இதுல ஷேர் பண்ணிருங்க. அது பேர் என்ன? வீடியோவா ஷேர் பண்ணிடுறேன். அந்த இதுலயே, அந்த ஆப்லயே குடுத்துடுறேன். அ பாருங்க. அப்படி ஏதாவது இதுன்னா சொல்லுங்க. நான் வந்து அத ட்ரை பண்றேன். ஓ! சார். தேங்க் யூ சார். ஓகேங்க. தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ சார். தேங்க் யூங்க. ஓகேங்க. ஓகே, ஓகே.